ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து 8 அமைச்சர்களை தெலுங்கர்களாக வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. இன்கேஸ் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தாருன்னா அவரும் தெலுங்குலாம் வைக்க மாட்டாருன்னு சொல்ல முடியுமா? வைப்பாங்க தான். வச்சா என்ன தப்பு இருக்கு? அதாவது அப்போ மக்கள் தொகை அப்படி இல்லை, மக்கள் தொகை அடிப்படையில் ப்ரொபோஷனேட்டாக ஒருத்தன் 10 ஒரு வீட்டில் வந்து 3 பேர் இருக்காங்க. அப்போ 3 பேர் இருக்கவனுக்கு 3 சாப்பாடு பார்சல் கொடுக்குறோம் இல்லையா? அது மாதிரி கொடுக்கலாம். சரியா? நாங்கள் தமிழர்கள் 85 பேர் இருக்கோம், எங்களுக்கு 85 பார்சல் வேணும். புரியுதா? நீ எங்களுக்கு 3 கொடுத்துட்டு 85 அமைக்கிட்டு போறிய, அப்போ நாங்கள் சும்மா வீட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? அதுதான் இங்கே பிரச்சனை. அதனால் அவர்களுக்கு வந்து 3 பேர் இருக்காங்கன்னா 3 சாப்பாடு கொடுக்குறத நாங்களும் ஒத்துக்கிறோமே. இதுதான் இதுக்கான பதில். திராவிட கட்சின்னு பேர் இருந்ததுனால மட்டுமே அது திராவிட கட்சின்னு மங்களம் பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. யார் தலைவர் இப்போ? சரியா? யார் தலைவர்? எடப்பாடியார். இப்போ பெட்ரோல் பிரச்சனை வருது. ஒருத்தன் வந்து பெட்ரோல்ன்றவன் தான் பெட்ரோல் அவன் பேர் வச்சுட்டு போயிட்டான். அதை கண்டுபிடிச்சவன் பேர் பெட்ரோல். டீசலை கண்டுபிடிச்சவன் டீசல்னு பேர் அவன். சரியா? அவன் பேரே வச்சுட்டு போயிட்டான். இது இங்கிலீஷ்காரன்னு சொல்லிட்டு நீங்களாம் பெட்ரோல் ஊற்றாமல் இருக்கீங்களா, டீசல் ஊற்றாமல் இருக்கீங்களா? புரியுதா? அது மாதிரி பேர் இங்கே என்ன விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து இன்னைக்கு யார் தலைமையில் இருக்காங்க, அந்த பேரை நாளைக்கு வந்து நாளைக்கு இந்த ஈவேரா இந்த குரூப்பு இதை பற்றியெல்லாம் ஒரு புரிதல்லாம் வரும்போது நம்மெல்லாம் வந்து சேர்ந்து நம்ம அனைத்து இந்திய தமிழர் முன்னேற்ற கழகம் கூட மாற்றிக்கிடுவாங்க ஒரு தீர்மானத்தை போட்டு. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அப்படி தான் நம்ம அவனுங்களை பார்த்து, இந்த எதிரிகளை பார்த்து கேட்க வேண்டியதாக இருக்குது. இவர் தமிழரா இல்லையா? அவர் தமிழர், நீ தமிழரா? இல்லை ஓரம்போ.